Hi students, welcome back to the channel. இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பற்றி பார்ப்போம். வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோடைய லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க் இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் இன் தமிழ், இன்ட்ரோடக்ஷன் இன் இங்கிலீஷ், எப்படி கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணுங்கிற இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அப்புறம் கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றது, அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா ஷீட், இந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த லெஃப்ட் சைடு குயிக் லிங்க்ஸில் இருக்கும். அதில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா ஷீட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்மில் என்னென்ன டேட்டா கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன், அதில் உங்கள் பேர், ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ரெண்டாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்க பேரண்ட்ஸ் நேமு, உங்களுடைய அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டரு, மதர் நேமு, நேஷ்னாலிட்டி, ரிலீஜியனு, எந்த டிஸ்ட்ரிக்கு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், உங்கள் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரா அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டிசபிலிட்டி பர்சனா, என்சிசியில் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்களா, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, இந்த மாதிரியான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அது கேட்கும். அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்டாக, உங்களுடைய பேரண்ட்ஸோட இன்கம் எவ்வளோ, அல்லது போஸ்ட் மெட்ரிக் ஸ்டூடெண்ட்டாக, போஸ்ட் மெட்ரிக் ஸ்டூடெண்ட்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின்லாம் அதில் அந்த கேட்டகரியில் வருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. ஃபிஃப்த்து ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த வருஷம் 8ஆவதுலேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த பிளாக்கு, எந்த ஸ்கூலோட நேம் அது கேட்கும். அடுத்து 6ஆவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகடமிக் இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய 12th ரோல் நம்பர் என்னது, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, நீங்கள் எந்த குரூப்பு, பயாலஜியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற குரூப்போட கோடு, 12th எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, 10th எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, இந்த அகடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அடுத்தது மார்க் அப்டைன்டு இன் ஹையர் செகண்டரி, நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்கன்ற மார்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அடுத்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ஆன்லைன் வழியாக நீங்கள் பே பண்ணிட வேண்டியதான். இதுதான் மொத்த ஸ்டெப்ஸு. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த பேஜில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருந்த டேட்டா தான் கேட்கும். அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த கவுன்சிலிங் அப்ளை ஆகிடும். இதுக்கு எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபாயும், அதர் கம்யூனிட்டிக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுற ஃபுல் வீடியோ அந்த லிங்க்லேயே, குயிக் லிங்க்லேயே கீழே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு தட்டி படித்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.